இப்படியாக துரியோதனாகப்பட்டவன் இரவு நேரத்திலே அது சகாதேவனிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே சாஸ்திரத்தும் பரமிகின்ற அது சகாதேவன் நோக்கி வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயம் அருமை பெருமையல் தம்பிய நீனத்து புரிதமுடனே நடிந்து வந்து அரசு முடிவே காட்சி தருவேன் என்று அவಕ್ಕೆ அலங்காரமே தீர்க்காயத்திற்கு மங்களகரமாக உருவுரையும் வராமல் கல்வியும் செல்வமும் பெற்று வாழ்க வல்லாண்டு என்று வாழ்க உன்னுடைய எண்ணம் போல ஒரு குறையும் வராமல் வாழ்க வல்லாண்டு. சத்திரம் இருக்கிறது, அழகான நாடு, அமைதியான நாடு, பொன்னான நாடு, ஊர் இருக்கிறது. ஊருடைய பேர் தென்மாறு என்கின்ற நகரிலே கொட்டும் மணிலும் கூட்ட ரசித்துக் கொண்டு யார் என்ன சொல்லுகிறார் என்று விவரமாக கேட்கின்றார்களே. எதனால் கூடப்பட்ட இந்த சபை? அதாவது மன்மத சுவாமிக்கு அபிஷேகாரான செய்து திருமணத்தை நடத்தி அப்ப ஐயனா அம்மாவும் உள்ள இருக்காங்க. ஏனென்றால் வருடத்திற்கு ஒரு முறை இந்த காமன் பண்டிகை கட்டாயம் செய்ய வேண்டும். கண்டிப்பா ஊருக்குள்ளே காமனுடைய பண்டிகை செய்யாவிட்டால் அதோ சொல்லுவார்கள், சான்றோர் சொன்னது. மூன்றாவது முறையாக பகவானேவி நாடு கேட்கும் பொழுது காலத்திலே என்ன செய்திருக்கிறார்? நாடு கொடுக்க மறுத்து விட்டார். யார் மறுத்தது? யார் மறுத்தது? துரியோதனன் மறுத்து விட்டார். ஊசி எடுத்தார், பூமியிலே நாட்டினார். எடுத்து காட்டிய உடனே இந்த ஊசியில் எவ்வளவு மண் ஒட்டுகிறதோ அது இல்லை அப்படி என்று அட்டாவை கூறிவிட்டாரே துரியோதனன். ஊசி நட்டி எடுத்த எவ்வளவு மண் வரும்? ஒரு சின்ன மண்ணுக்கு மேல வரும். உடனே துரியோதனா என்ன செய்ய போகிறாய் என்று மாமாயிடத்திலே பகவானிடத்திலே கூறிய உடனே இந்த சிம்ம ஆதனம் இருக்கிறதே, பாரத போரை துவக்கம் செய்ய வேண்டும். ஆமா, பாரத போரை துவக்கம் செய்ய வேண்டும். துவக்கம் செய்ய வேண்டும்.
மடிந்தவர் போக மீண்டு இருப்பவர் மீண்டவர் தான் ஆள வேண்டும். ஆள வேண்ட நாட்டை அப்படி என்று சண்டைக்கு தயார். அத துரியோதனன் சொன்னார். அதிததன், மகாததன், ஆமா. சமரதன், அத்தரதன் இப்படி என்று சேனையை அணிவகுத்து 4 வரையாக ஆமா சேனை அணிவகுத்து ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இவ்வளவு ஆளு எங்களுக்கு எத்தனை பேர் அப்படி என்று தர்மம் நிலைநாட்ட வேண்டும். தர்மம் எங்க இருக்கிறதோ அதர்மம் அழிய வேண்டும். அப்படி என்று என் அண்ணாவாகிய தர்மர் நிறுவத்தை எழுதி உலகம் முழுவதும் அனுப்பி வைக்க எங்களுக்கு சேனாசேனைகள் வந்து அமர்ந்தது. இதன் பிறகு யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, மேகாட்படை இப்படி என்று படைகள் சூழ எத்தனை பேர் தெரியுமா? 36,36,600 பேர் சண்டைக்கு பயணமாக நின்று கொண்டே இருக்கிறார். எப்போது சண்டை நடக்கும்? ஒரு சக்கரத்தினுடைய சொந்த நிலமாக விளங்கக்கூடிய தர்ம பூமியாக இருக்கக்கூடிய குருச்சேத்திரம் என்று ஏற்பாடு செய்து விட்டார்கள். குருஷேத்திரம். ஆமா. அதனால எப்போது சண்டை அப்படி என்று விபரமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் கேட்கிறது? யார் கேட்கிறார்? துரியோதனன். ஏன் எங்களை கொல்ல வேண்டும், மடிய செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அவனி முழுவதும் நான் ஒருவனே அப்படி என்று நஜ பஞ்சகம் கொண்ட சொல்றேப்பா அப்பா அம்மா சம்பாதிச்சது அரை காலம் நேரம். ஆமா காவடி அவன் தம்பிக்கு தராத ஏமாத்துக்கிறான். கதை பிற்காலத்தில் என்ன நடக்கும் முருகா? அதை சிந்தையில் நினையாது என்றிருந்தாலும் அதில் அறிவுக்கு காரணம் பிரிச்சு கொடுத்துறான். அவனுக்கு போறான் பிரிச்சு கொடுத்துட்டா என் தந்தை இறந்த உடனே கதை கதை விடுஞ்சு கொடுக்கிறது. என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து விட்டார். இறந்த பிறகு அவரை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்ற பொழுது இப்போ யாவற்ற ஊரில் இருக்கிறது. ஆமா பாடை மாற்றி என்று அந்த பாடையை மாற்றி வைத்தது யாரு? நான் தான். எப்படியா வந்து ஆள் பாடுறா? அதுக்கு முன்ன 10 பேர் 5 பேர் தீர்ந்து போகணும். ஆமா இப்ப எல்லாம் அதுக்கு வேலையே கிடையாது. என் காலா மயில் குயிலே அக்காலா மயில் குயிலே அக்காலா ஒய்யாரம்பே மாட்டோட ஒரு தம்பி பாட்டோட வண்டி வந்துக்குது. ஆமா அது சுலபமா ரத்தம் என்று பெயர். அந்த காலத்திலே அதை தூக்கி செல்லும் பொழுது அப்படி தூக்கி செல்லும் பொழுது இதற்கு ஒரு இடத்துல மாற்றுவதற்கு இடம் வேண்டுமே. மாற்றினால் தானே நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். அப்படி என்று பின்தொடர்ந்தே போன என்னுடைய அண்ணர்காரு பெரியவர் தர்மராஜர். அவரு அது என்ன சட்டி எடுத்து போவாங்களே, அதை எடுத்து முன்னொன்று செல்லுகிறார். அதற்கு பின்புறமாக அண்ணாவாகிய பீமன் செல்லுகிறார். ஆமா, பீமன் பார்த்து விட்டால் நாம் செய்யக்கூடிய தொழிலை கண்டித்து விடுவாரே. ஏனென்றால் தந்தை தான் ஒன்று, ஆனா தாய் இரண்டு அல்லவா? ஆமா, ஆனா தண்டனை உண்டு. யோசித்து பார்த்தேன், என்னடா இது இவர் சென்று கொண்டிருக்கிறாரு. பின்தொடர்ந்து திரும்பி பார்த்தால் ஒரே அடி காலியாயிடுமே. திரும்பி யோசித்து இன்னும் சற்று நேரம் சென்று விட்டால் எப்படியும் ஒரு முடக்கு வந்தே தீரும். அந்த இடத்துல நம்ம பாடமாற்றி என்று ஒரு ஏற்பாடு செய்து விடுவோம். அப்படி என்றால் முன் இருப்பவர் பின் வருவார், பின் இருப்பவர் முன் வருவார். அதே போல கால் நீண்டு இருக்குமே, அந்த கால் என்ன செய்யும்? பின்புறமாக இருக்கிற தலை முன்புறமாக போகும், முன்புறமாக இருக்கக்கூடிய கால் பின்புறமாக வரும். அதான் யோசித்து பார்த்தேன், பாடமாற்றி என்று ஒன்று நேர்த்து விடுவோம். அப்படி என்று நினைந்து என்ன செய்தேன் தெரியுமா? இருங்கள்,
இது இருக்கிறது. ஆமா. இந்த வட்டத்திலே வட்டத்திலே பாடம் மாற்றென்று ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். அந்த பிணத்தை மாற்றுங்கள், என் தந்தையை மாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி அப்படி சொன்ன உடனே பார்த்தா என்னுடைய வார்த்தை கேட்டு என்னடா இது இளையவன் ஒன்றும் தெரியாதவன் இதை மாற்றும்படியாக ஆச்சாவனை கூறுகிறானே, அவன் வார்த்தைக்கு கட்டுப்படுவோம், என்ன நடக்குது என்று பார்த்தோம். அப்படி என்று அப்படி பின்புறமாக இருந்த தலையை முன்புறமாக மாற்றினார். அதான் பாடமாற்றி அப்படி திருப்பி உடனே யாரும் பார்க்காத நேரம் பார்த்து சற்று பின்தொடர்ந்து சென்று என்னுடைய தந்தை இருக்கின்றாரே, யாரு? பாண்டு மகாராஜன். என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுடைய வலது பெருவிரலை கடித்து தின்று விட்டேன். எதற்காக? அதனால் நமக்கு ஒரு நன்மை பிறக்கும். ஏன்னா இந்த சாத்திரம், வேதம், புராணம், கலைகள், கவிதைகள் மற்றும் பொருளறைகள் எது சொன்னாலும் அதான் சொல்லுவார்கள். கற்றதோ கையளவு, கல்லாதது உலகளவு. உச்சை கைமணந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார், மெத்தவும் விரும்பந்தியம் கோராது. கற்றது கையளவுனா கையில எவ்வளவு மண் அல்றமோ அவ்வளவு அளவு இல்லையா? கற்றதோ கையளவு, எவ்வளவு எழுத தெரியுமோ அவ்வளவுதான் படிக்க தெரியும். எவ்வளவு படிக்க தெரியுமோ அவ்வளவுதான் எழுத தெரியும். அதான் கற்றதோ கையளவு, கல்லாதது உலகளவு. படிக்காதவரை ஐயா ஒரு எழுத்து போடுங்கள் அப்படி என்று சொன்ன உடனே முட்டை வடிவத்தில் ஒரு கோடு. சாதாரணமாக என்ன உனக்கு படிவத்தினால முட்டை போடலாமா அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், நீ படிச்சதான் எழுதுன, ஆனா நான் போடுகிறனே முட்டை, இந்த உலகம் எப்படி? இந்த உலகம் முட்டை வடிவில் இருக்கிறது. முட்டை வடிவில் இருக்கிறது. கற்றத கையளவு, கல்லாதது உலகளவு. சரி, இன்று என்னுடைய நிலை கொடுமை, என்னுடைய கதைகளை கேட்டால் உண்மையாகவே அனைவருமே ஐவராஜாக்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறதா அப்படின்னு யோசித்து பார்ப்பார். சற்று ஒரு புறமாக இருப்போம். யார் வருகிறார்?